ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாவ் பாஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இது வந்து நம்ம வீட்டிலேயே அந்த ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பாவ் பன் வந்து மோஸ்ட்லி எல்லா பேக்கரியிலையுமே கிடைக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு, கேரட், கொஞ்சம் காலிஃப்ளவர், பீட்ரூட், அதுக்கப்புறமா கேபேஜ். இது எல்லாமே இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இன்னும் வந்து உங்ககிட்ட பீன்ஸ், கத்திரிக்காய், எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இப்போ என்கிட்ட இருக்கிற காயெல்லாம் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு இதோட தோலோட வேக வச்சு அப்புறமா எடுத்து உரிச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை மட்டும் சேர்த்து 2 விசில் விட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள காய் எல்லாமே வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து ஜஸ்ட் ரொம்ப பேஸ்ட் ஆக்காமல் ஓரளவுக்கு அந்த உருவமெல்லாம் தெரியாத மாதிரி, எந்த காயின்னு தெரியாத அளவுக்கு வந்து நம்ம மிக்சியில் அரைக்கணும். அதுக்காக ஆற வச்சுருங்க. உருளைக்கிழங்கு தனியாக மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகாய், இது நல்லா வரமிளகாய் வந்து நல்லா பிளாக் ஆனதாக உங்களுக்கு அந்த நல்ல ஃப்ளேவர் வரும். நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச அப்புறமா பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா தின்னாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா ஆறிடுச்சு, அதனால் நான் அரைச்சிட்டேன். ரொம்ப பேஸ்ட்டாக வழுவல்னு அரைக்க வேண்டாம். கொஞ்சம் வந்து உருவமெல்லாம் தெரியாத அளவுக்கு அரைச்சிட்டிங்கன்னா போதும், என்ன காயின்னு தெரியாத அளவுக்கு. வெங்காயம் வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி பச்சை வாசனை போன அப்புறமா 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக வெட்டி அந்த தக்காளியும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆயிரும். கூட உப்பு, நம்ம காய்க்கு ஆல்ரெடி சேர்த்துட்டோம், ஸோ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள். அப்போ தான் அந்த நல்லா ரெட் கலர் கிடைக்குங்கிறக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின அப்புறமா க்ரீன் பீஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டு வேக வச்சு அரைக்க வேண்டியதில்லை. இது வந்து தனியாக தெரிஞ்சாதான் அந்த பாஜி வந்து நல்லாயிருக்கும். அதனால க்ரீன் பீஸை வந்து நம்ம தக்காளியோட வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கினாலே போதும். பொட்டேட்டோ வந்து தோல் உரித்து நல்லா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ உள்ளே போட்டு அரைக்க வேண்டாம், நல்லா இருக்காது, வழுவலுன்னு ஆயிரும். ஸோ மேஷ் பண்ண பொட்டேட்டோ வந்து பட்டாணி கொஞ்சம் வதங்கின உடனே அதையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்து வெங்காயம், தக்காளி, பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்த அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற காயோட பேஸ்ட்டையும் உள்ளே ஊற்றிடலாம். சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கிறோம். ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்ல காய் வந்து உருளைக்கிழங்கு கூடயும் க்ரீன் பீஸ் கூடயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் தண்ணி பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கிறதுனால காய் வேக வைக்கிறப்ப இந்த தண்ணியே தான் சேர்க்குறேன். கொஞ்சம் மிக்சியில் ஒட்டியிருந்ததெல்லாம் சேர்த்து அந்த தண்ணியே உள்ளே ஊற்றிக்கோங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் எல்லா வெஜிடபிள்ஸும் வெந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி மசாலா வேணும். ஏதாவது ஒரு பிராண்ட் பாவ் பாஜி மசாலா வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் cumin பவுடர், ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா. இது 3 ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த வெஜிடபிள்ஸ் கூட இந்த மசாலா நல்லா பிடிக்கட்டும். நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த இடத்துல கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் மேலே விட்டு வர அளவுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா திக்காயிரட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வந்து மேலே ஃப்ளேவர் பண்ணுறதுக்காக நீங்கள் கொரியாண்டர் லீஃப் இருந்தால் கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கலாம். இல்லைனா மேத்தி லீவ்ஸ், கசூரி மேத்தி கிடச்சிச்சின்னா நீங்கள் அது இருந்தாலும் போட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் பட்டர், அந்த பட்டரோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாஜிக்கே. அதனால் பட்டர் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாஜி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பாவு வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். பாவு டோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தவாவில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா உருகி வர்றப்போ பாவு மேலே வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சிங்கன்னா கருகிரும். ஸோ நல்லா கோல்டன் கலர் பாவு வந்து வர்ற அளவுக்கு மேலே கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் வேணாலும் வாசனைக்கு போட்டு பாவு வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே பாஜி ரெடி பண்ணிட்டு தான் நம்ம பாவு ரெடி பண்ணணும். சூடாக சாப்பிட்றப்ப தான் இந்த ரெசிபி நல்லா இருக்கும். பாவு சூடாக இருக்கணும், பாஜியும் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ பாஜி வந்து எப்போவுமே நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டர் வந்து சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்.
பாருங்கள் பாவ் வந்து இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் இருந்தால் தான் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக கொஞ்சம் லைட் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கூட ஆனியன் கூட லெமன் வச்சு கொஞ்சம் பட்டரோடு சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே வந்து நம்ம செய்யலாம். ஸோ இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் கலந்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கலந்தீஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.